ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து ஒரு 2 days ட்ரிப் வந்து போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் போகும்போது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ தான் என்னுடைய கசின் சிஸ்டர் நம்பர் 2. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து லக்கேஜில் வந்து வேனில் வந்து வச்சுட்டு வர போகிறோம். எங்கள் தாத்தாவுக்கு வந்து 70, அவர் வந்து பர்த்டே ஏஜ்னால நாங்கள் வந்து இதை கொஞ்சம் கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ண ஃபேமிலியோடு வந்து வெளியே போகிறோம். இவன் என்னுடைய ஃபஸ்ட்டு சிஸ்டர், பின்னாடி வரால இவன் பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து என்னுடைய செகண்ட் சிஸ்டர். இவன் வந்து யார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சித்தப்பா பொண்ணு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து க்ரொக்கடைல் பார்க் தான் வந்து போயிருந்தோம். அங்கே நிறைய அனிமல்ஸ் இருந்தது, டாட்டாய்ஸ்லாம் இருந்தது, க்யூட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க. நிறைய ஸ்னேக் கூட இருந்தது, ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா க்ளோஸ் அப்பில் இருந்தது. அது நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்ரொக்கடைல் பார்க்க போயிட்டோம். இதுதான் வந்து அசையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ரொக்கடைல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, அப்படியே தான் இருந்தது. மோஸ்ட்டாக வந்து க்ரொக்கடைல்ஸ் வந்து தூங்கிட்டே தான் இருக்குமா. இங்கே பார்த்தீங்களா, அவர் வந்து குளிச்சுக்கிட்டே சண்டை போடுறாங்க. க்யூட்டாக இருந்தது. ஆனால் பார்க்க கிட்ட போனால் அவ்வளோதான். இதுதான் எங்கள் தாத்தா. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3D மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. அதில் எங்களை தொடர மாதிரி இருந்தது. எங்கள் பக்கத்துலேயே போச்சு, ஸ்னேக்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் திரும்பி பார்த்தா எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஸ்னேக் இருந்தது. நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்தது. மவுண்டெயின்லேருந்து பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 40 rupees ஒருத்தருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மகாபலிபுரம் டெம்பிளுக்கு வந்தோம். அங்கே வந்து நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. நம்மளுடைய ஹிஸ்டோரிக்கல் வந்து பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அந்த ஸ்டோன் மேலெலாம் ஏறினோடனே அந்த வாட்ச்மேன் வந்து விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க. என் தம்பி வேறு டான்ஸ் ஆடினா, அதுக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து 4 sisters வந்திருந்தாங்க. அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நல்லா பொம்மை மாதிரியே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்க்க. நாங்கள் 4 sisters. அப்புறம் என் தம்பி தெரியாமல் சிஸ்டர் சொல்லிட்டவன. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷீஷோ டெம்பிளுக்கு வந்திருந்தோம். இது பக்கத்துலேயே வந்து பீச் இருந்தது. அங்கே நான் போய் பார்க்கலான்னு போனோம். ஆனால் என்ன அதுக்குள்ளே வந்து 8 o'clock ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் பார்த்தோம், அது வந்து இருட்டாக இருந்தனால வீடியோவில் போட முடியல. நெக்ஸ்ட்டு சிவனும் பார்வதியும் அவங்க பேபி கூட வந்து சிலை இருந்தது, பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பீச்சு செம்ம ஜில்லு இருந்தது அந்த பக்கத்தை போனால். அப்புறம் வந்து இதுதான் பீச்சு. நல்லா அலைலாம் சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு ஆன்ட்டி ஒரு பாப்பா கூட வச்சுட்டு எங்கள் கூட பேசியிருந்தாங்க. சிரிச்சிட்டே இருந்தானா அவன். இவ தான் என்னுடைய செகண்ட் சிஸ்டர். நாங்கள் வந்து கொஞ்சம் மணி பிஸ்கெட்லாம் கொடுத்தோம். இதுதான் அந்த டெம்பிள். சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போகணும். அதான் சொன்னேன்ல, எடுக்க முடியல, இருட்டாக இருந்துச்சுன்னு. போகிற வழியில் நிறைய கடை இருந்தது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இதெல்லாம் உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு, இது ஒரு திருவிடந்தை கல்யாண் பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், சப்போஸ் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிங்கிள் ஆகிடுவீங்க. மிங்கிள் ஆனோடனே ஒரு அட்டண்டன்ஸ் வந்து போட்டணும் கோயிலெல்லாம் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து போட் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய செல்ஃபீஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். எங்கள் கிராண்ட்மாக்கும் செம்ம பயம். ஏன்னா அவங்க வாட்டர்னால் கொஞ்சம் பயம் சொல்லியிருந்தாங்க. அந்த போட்டு டிரைவர் கூட ஆட்டிகிட்டே போனார் போட்டை. நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். என்னுடைய செகண்ட் சிஸ்டர் சொல்லியிருந்தாலும் அவள் அழுதுட்டா. எங்கள் ஃபேமிலி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இருக்காங்களா அவங்க என் சித்தப்பா, சித்தி, அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ் நாங்கள் 2 பேரும்.
இங்கே பாருங்க போட் ஆட்டும் போது அவளை பின்னாடி பாருங்க எப்படி அழுகுறான் அவன். ஜாலியாக இருக்குதானா ஃபஸ்ட்டு அவனால கொஞ்சம் பண்ணிட்டாவ. இங்கே பாருங்க அவளை. என் சிஸ்டர் ஃபஸ்ட்டு சிஸ்டரும் என் தம்பியும் என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு. எங்கள் ஆயாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் கையில் உயிரை பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ரவுண்டு போயிருந்தோம் நாங்கள் கேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து மியூசியம் தான் வந்திருந்தோம். அங்கே நம்மளுடைய பாஸ்ட்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். எங்கள் கிராண்ட்மா வந்து எங்களுக்கு ப்ரேஸ்லெட்டு, இயரிங்ஸு, ரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கிராண்ட்மா கூட போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய அந்த வீடுலாம் வந்து இருந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய ஹவுஸ்லாம் இருந்தது. முஸ்லீம்ஸ்லாம் முதல்ல எப்படி இருந்தாங்க அவங்களா கூட இருந்தாங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்ஸ் வந்து வாசினாங்க. அங்கே வந்து நாங்கள் வந்து இட்டாலியன், ஃப்ரான்ஸு, அமெரிக்கன்லாம் வந்து பார்த்தோம். அவங்க கூடயே கொஞ்சம் பேசணும். அவங்க நம்ம இந்தியன் மியூசிக்கை கேட்டு டான்ஸ் ஆடினாங்க. நீங்கள் கூட ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் அப்போ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மகாபலிபுரம். நாங்கள் பார்த்த திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நான் வந்து மியூசியமில் பார்த்தேன்னு சொன்னல, அதெல்லாம் வந்து நம்ம ஏஷியன் திங்ஸ் பீப்பிள் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு நாங்கள் வேனில் வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிருந்தோம். என் தம்பியும் என் செகண்ட் சிஸ்டரும் செம்ம டான்ஸ் தான். அவள் பேர் இனியா. டான்ஸ் ஆடினால கொஞ்சம் டீசெண்டாக ஆனால் பரவாயில்ல. ஆடிட்டே என் மேலே விழுந்தான். நான் தூங்கியிருந்தேன். நான் அப்புறம் எழுந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.